இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சுக்கிர பகவானே ஆளக்கூடிய ஒரு அற்புதமான ராசி பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அதுதாங்க ரிஷப ராசி. இவர் பார்த்திங்களா, அன்பு, அழகு, செல்வம், ஆடம்பரத்தை குறிக்கும் ஒரு கிரகம் தான் இந்த கிரகம். மேலுமே ரிஷப ராசிக்கு வசீகரத்தையும் வசதியான வாழ்க்கையும் அருள்பவர் தான் இந்த சுக்கிர பகவான். ரிஷப ராசியோட சின்னம் பார்த்திங்களா காளமாடு. இந்த நேயர்களுக்கு இந்த 2026 ஜனவரி மாதத்தில் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகங்கள், அவங்க ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய முக்கியமான விஷயங்களை குறித்து பார்க்க போகிறோம். மேலுமே அவங்களுக்கு இந்த டைமில் என்னென்ன கிரக நிலைகள் எந்த அளவுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். வீடியோ பார்த்திங்களா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் மாஸ் மல்டி மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 12 ராசிகள்லே இரண்டாவதாக இருக்கக்கூடிய ராசி தாங்க இந்த ரிஷப ராசி. இது ஒரு பெண் ராசிங்க, நீருக்குரிய ராசியாகவும் இருக்குது. பொதுவாகவே இந்த ராசியில் பிறந்தவங்க எல்லாத்தையுமே வசீகரிக்கும் ஒரு அழகான தோற்றத்தை கொண்டவங்களாக இருப்பாங்க. இவங்களோட கண்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தனி அழகே கூட இருக்குங்க. மற்றவங்களுக்கு சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடியவங்களுமே இந்த ரிஷப ராசிக்காரர் அப்படின்னே சொல்லலாம். சாமர்த்தியம், எதையுமே தாங்கும் இதயம், இது எல்லாமே படைத்தவங்க. குறைமாக பேசினா கூட மற்றவங்க குறை கண்டுபிடிக்காத வகையில், வெல்ல முடியாத வகையில் பேச தெரிந்தவங்க இந்த ரிஷப ராசிக்காரர் அப்படின்னு சொல்லலாம். ரிஷப ராசிக்காரர்களுக்கு அப்படின்னு ஒரு தனி குணம் இருந்தால் கூட ரிஷப ராசிக்காரோட பெண்களோட குணாதிசயங்கள் சற்று வித்தியாசமாக இருக்கும். மேலுமே இந்த ரிஷப ராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த ஜனவரி மாதம் 2026 சிறப்பான பலன்கள் நிறைய காத்திருக்கு. இருந்தால் கூட உடல் நலம், உறவுகள், நிதி ஆகியவற்றில் எல்லாத்தையுமே நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது. சில சவால்களையும் சொல்லப்படுது. குறிப்பாகவே உடல் நிலையில் மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. உறவுகளில் மென்மையும் புரிதலும் அவசியம்னே சொல்லலாம். நிதி நிலையில் உங்களுக்கு லாபம் ஏற்படும் வகையில் தான் இந்த ஜனவரி மாதமானது உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. சுக்கிரன் பார்த்திங்களா 8ல் இருக்கிறதுனால தன லாபம், விபரீத ராஜயோகம், சமநிலை, எதிர்பாராத பலன்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வகையில் தான் அமைஞ்சிருக்கு. மேலுமே நீங்கள் தொடர்ந்து சுக்கிர பகவானை வழிபட்டு வரும்போது உங்களுடைய வாழ்க்கையில் இன்னும் நல்ல ஒரு மாற்றத்தையும் உங்களோட வாழ்க்கையில் நல்ல ஏற்றத்தையுமே காண முடியுங்க. இந்த ரிஷபராசி நேயர்களுக்கு பொறுத்த வரைக்குமே 1/1/2025 அன்று புதன் களத்திரஸ்தானத்திலிருந்து அஷ்டமஸ்தானத்துக்கு மாறப்போகிறாருங்க. 14/1/2025 அன்று அஷ்டமஸ்தானத்திலிருந்து சூரியன் பாகிஸ்தானத்துக்கு மாறப்போகிறாரு. 18/1/2025 அன்று தைரிய வீரிய ஸ்தானத்திலிருந்து செவ்வாய் பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கு மாறப்போகிறாரு. 28/1/2025 அன்று தொழில் ஸ்தானத்திலிருந்து சுக்கிர பகவான் லாபஸ்தானத்துக்கு மாறப்போகிறாரு. இதனால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோமா, இந்த மாதம் பார்த்திங்களா அறிவுத்திறன் அதிகரிக்கும். எல்லாமே நம்மளால் முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு திறமைகளுமே உங்களுக்கு அதிகரிக்கும். உங்களோட பேச்சு மற்றவங்களை மயக்குவது போல் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. ருசியான உணவை உண்டு நீங்கள் மகிழ்ச்சி அடைவீங்க. சாமர்த்தியமாக காரியங்களை எல்லாமே செய்து வெற்றி பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் அமைஞ்சிருக்கு. மேலுமே நீங்கள் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் காணக்கூடிய வகையில் தான் உங்களுக்கு இருக்க போகுது. தொழில் வளர்ச்சிக்காக சில திட்டங்களை எல்லாமே நீங்கள் செயல்படுத்த இந்த காலகட்டத்தில் நீங்கள் முடிவெடுப்பீங்க. நல்ல ஒரு பலனுமே கிடைக்கும். பணவரத்தை பொறுத்த வரைக்கும் திருப்தி தரும் வகையில் இருக்கும். வியாபார ஸ்தலத்திற்காக நீங்கள் புதிதாக இடம் வாங்கி நீங்கள் மகிழ்வீங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு செயல் திறமை அதிகரிக்கக்கூடிய ஒரு ஆண்டாக தான் அமைய போகிறது. பயணங்களும் செல்ல நேரிடலாம். மேலுமே பணி நிமித்தமாக அலைய வேண்டிய ஒரு சூழலானது உங்களுக்கு அமையும். குடும்பத்தை பொறுத்த வரைக்குமே சின்ன சின்ன நிம்மதி குறைவு ஏற்படலாம். அதே மாதிரி கூட இருக்கிறவங்களே உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் துரோகம் செய்ய நிறைய வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருங்க. கணவன் மனைவிக்கிடையே சிறிது ஒரு சண்டை சச்சரவுகள் வர வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் பேச்சுவார்த்தையிலையும் சரிங்க, நடத்திலையும் கொஞ்சம் கவனமாக இருங்க. குழந்தைகள் மூலம் மன மகிழ்ச்சி ஏற்படும் ஒரு வகையில் தான் இந்த மாதமானது உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. குடும்ப வருமானத்தை பொறுத்த வரைக்குமே சிறப்பாக இருக்கும். வீட்டிற்கு தேவையான எல்லாமே பொருட்களை நீங்கள் வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் மூலம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல உதவிகள் கிடைக்கும். பெண்களுக்கு அறிவுத்திறன் அதிகரிக்கும் ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. இனிமையான வார்த்தைகளால் சிக்கலான காரிய தடை எல்லாமே எளிதாக நீங்கள் செய்து முடித்து மகிழ்ச்சியுமே அடைவீங்க. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு பண வரத்தை பொறுத்த வரைக்கும் சிறப்பாக இருக்கும். எடுத்த முடிவை நீங்கள் செயல்படுத்துறதுக்கு முன்னாடி ஒரு முறைக்கு நீங்கள் பல முறை யோசிப்பது நல்லது. எந்த ஒரு காரியத்திலையுமே அவசர முடிவை எடுக்க வேண்டாம். அது உங்களுக்கு பல பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொள்ளும். அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு வீண் அலைச்சலுக்கு பிறகு எந்த ஒரு காரியமுமே நடந்து முடியும்.
வேலை தொடர்பாக அலைய வேண்டிய ஒரு சூழலானது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அலைய வேண்டிய ஒரு காலகட்டம் தான் அமைச்சிருக்கு. வரவேண்டிய பாக்கிகள் தாமதமாக வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. மாணவர்களுக்கு பொறுத்த வரைக்குமே கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு சில திட்டங்களை எல்லாமே நீங்கள் இந்த காலகட்டத்தில் ஆலோசிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய மைண்ட் செட்டானது நல்லா ஃப்ரீயாக இருக்கும். கார்த்திகை 2, 3, 4 பாதத்தில் பிறந்தவங்களுக்கு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வீண் அலைச்சல் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. முடிவில் நீங்கள் எதிர்பார்த்தபடி காரியம் முடியும். இருந்தால் கூட கொஞ்சம் அலைய வேண்டிய ஒரு சூழல் தான் அமையும். சக ஊழியர்கள் ஆதரவுமே உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கக்கூடிய வகையில் இருக்குது. குடும்பத்தை பொறுத்த வரைக்குமே கணவன் மனைவி இருவருமே மனம் விட்டு பேசுவது ரொம்ப நல்லது. குடும்ப விஷயங்களை அடுத்தவங்ககிட்ட சொல்லி நீங்கள் ஆலோசனை கேட்பதை முக்கியமாக தவிர்ப்பது நல்லதுங்க. அதே மாதிரி அடுத்தவங்க விஷயத்துலையுமே நீங்கள் தலையிடாமல் இருப்பது உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். குழந்தைகளோட முன்னேற்றத்தில் இந்த காலகட்டத்தில் நீங்கள் அக்கறை காட்டுவீங்க. உறவினர்கள் நண்பர்களிட கவனமாக பேசி பழகுவது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லது. அடுத்ததை பார்த்தோமா, ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எதிர்பாராத பண உதவி கிடைக்கும் ஒரு மாதமாக அமைய போகுது. மேலுமே நீங்கள் இந்த காலகட்டத்தில் அக்கம் பக்கத்தில் சண்டை சச்சரவுகள் வர வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் பேச்சில் நிதானத்தை கடைபிடிக்கிறது நல்லது. யாரையுமே நீங்கள் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நம்பாமல் இருப்பது தான் நல்லது. வியாபாரிகளுக்கு நல்ல விதமாக பண வசதிகள் அனைத்துமே நீங்கள் நினைத்தபடி கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. அடுத்ததாக மிருகசீரிஷம் 1, 2 பாதத்தில் பிறந்தவங்களுக்கு தடைபட்டிருந்த காரியங்கள் அனைத்துமே சிறப்பாக நடக்க ஆரம்பிக்கும். ஆரோக்கியத்தில் நீண்ட நாளாகவே இருந்து வந்த குறைபாடுகளானது இந்த காலகட்டத்தில் அகலும். பொருள் வளம் சிறக்கக்கூடிய வகையில் தான் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. குடும்பத்தை பொறுத்த வரைக்குமே மகிழ்ச்சியான ஒரு தருணங்கள் தொடரக்கூடிய ஒரு காலகட்டமாக மாறப்போகுது. தொட்ட காரியங்களில் உங்களுக்கு வெற்றி மேலே வெற்றியாக கிடைக்கும் ஒரு ஆண்டாக இந்த ஆண்டானது அமைய போகிறதுங்க. இனிமையாக பேசுவதில் வல்லவரான நீங்கள் காரியங்களை சாதித்து நீங்கள் வெற்றி பெறும் வகையில் தான் இந்த காலகட்டமானது உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. மேலுமே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே நீங்கள் தொடர்ந்து இறை வழிபாடு செய்யும்போது உங்களுடைய வாழ்க்கையில் இன்னும் சில மாற்றத்தை எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி நீண்ட நாளாகவே குழந்தை பாக்கியத்திற்காக இயங்கி கொண்டு இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் குழந்தை பாக்கியம் கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. கிரக நிலைகள் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு. அற்புதமான யோகமே கிடைக்க ஆரம்பிக்குங்க. மேலுமே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே நீங்கள் எதையுமே பிளான் பண்ணி செய்யக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றுமே நல்ல பலன்களை கொடுக்கும். எல்லா காரியங்களுமே வேகமாக நடக்க ஆரம்பிக்கும். சுக்கிரன் 8ல் அமர்ந்திருக்கிறாருங்க. புதன் சுக்கிரனை பார்க்கறதுனால தன லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் அமைஞ்சிருக்கு. பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிறப்பான முன்னேற்றம் தான் இருக்கும். 2ல் குரு இருக்கிறதுனால நல்ல லாபம் வருமானம் இது எல்லாமே கிடைக்க ஆரம்பிக்கும். புதிய முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றி பெறும் யோகம் இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். அதே மாதிரி திருமணம் தொடர்பான விஷயங்கள் கைகூடி வரும் ஒரு காலகட்டமாக தான் அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி அடுத்த மாநிலத்தில் சென்று தொழில் உத்தியோகம் வேலை செய்ய அமைப்பானது ஏற்படும். சனி லாபத்தில் இருக்கிறதுனால மாணவர்கள் உயர்கல்வி படிக்கும் வாய்ப்பு ஒரு அமைய போகிறது. அது எல்லாமே சரியான முறையில் பயன்படுத்தும் போது உங்களுக்கு நல்ல மாற்றம் இருக்கும். வெளிநாட்டு வேலை வாய்ப்பு இது எல்லாமே ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்து போடக்கூடிய ஒரு வாய்ப்புமே உங்களுக்கு கிடைக்க போகுது. அக்கம் பக்கத்தாரோட நல்ல உறவு நட்பானது ஏற்படுங்க. பயணங்களை பொறுத்த வரைக்கும் திருப்தி தரும் வகையில் இருக்கும். வெளியூர் செல்லும் யோகமே ஏற்பட போகுது. 4ல் கேது இருக்கிறாருங்க. ராசியில் ராகு அமர்ந்திருக்கிறாரு. தாயின் உடல்நலில் மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துவது ரொம்ப நல்லது. சூரியன் 8ஆம் இடத்துல செவ்வாயோடு சேர்ந்துருக்கிறதுனால வீடு மாற்றும் எண்ணம், அபார்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் குடியேறும் எண்ணமானது இந்த காலகட்டத்தில் ஏற்பட போகுது. தாயின் உடல்நிலையில் பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. அதே மாதிரி இளைய சகோதரருடன் கருத்து மாறுபாடு ஏற்படும். சூரியன் 8ஆம் இடத்தில் அமர்வதனால தந்தையின் உடல்நிலையிலுமே கூடுதல் கவனம் செலுத்துவது ரொம்ப நல்லது. புதன் பகவான் சாதகமாக உங்களுக்கு இருக்கிறதுனால கல்வியில் நீண்ட நாளாகவே இருந்து வந்த தடைகள் நீங்கும். குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் தான் அமைச்சிருக்கு. பெண்களை பொறுத்த வரைக்குமே பாதுகாப்பாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது. அதே மாதிரி சமூக வலைதள பயன்பாடுகளில் கூடுதல் கவனம் செலுத்துறது நல்லதுங்க. திடீர் தன வருமானம் ஏற்படும். மேலுமே நீங்கள் ஜாமீன் கையெழுத்து போடுவதை தவிர்ப்பது நல்லது. சனி பகவான் லாபத்தில் அமர்ந்திருக்கிறதுனால உத்தியோகத்தில் நல்ல மாற்றம் ஏற்படும். வேலையை பொறுத்த வரைக்குமே நெருக்கடி இருந்தால் கூட நீங்கள் முன்னேற்றம் காணக்கூடிய வகையில் தான் இருக்கும். குரு 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால குழந்தைகள் விஷயத்தில் தொழில் லாபம் ஏற்படும்.
குலதெய்வம் கோவிலுக்கு செல்லும்போது நீங்கள் உங்களுக்கு என்ன கஷ்டம் இருந்தாலுமே அது நிச்சயமாக மாற்றம் இருக்கும். திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும். செவ்வாய் பகவான் 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால திடீர் யோகம், வருமானம் இது எல்லாமே ஏற்படக்கூடிய வகையில் தான் அமைஞ்சிருக்கு. மேலுமே நீங்கள் இறை வழிபாடு செய்யும்போது நல்ல ஒரு மாற்றமும் உங்களோட வாழ்க்கையில் ஏற்றத்தையும் நீங்கள் சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் அமைஞ்சிருக்கு. மேலுமே நீங்கள் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு முறைக்கு எதையுமே பல முறை யோசித்து செய்வது தான் ரொம்ப நல்லது. நிதானமாக செயல்பட்டு வரும் உங்களுக்கு இந்த மாதமானது யோகமானது மாதமாக தான் அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி மனம் பார்த்திங்களா ஒரு நிலையில் இல்லாமல் போகும். எந்த ஒரு வேலையிலுமே இறங்கினாலுமே அதில் குழப்பமானது அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. ஸோ எதையுமே ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்யுங்க. அரசு வழி வேலைகளிலுமே நெருக்கடி இருக்கும். உத்தியோகத்தில் நீண்ட நாளாகவே இருப்பவங்களுக்கு மேல் அதிகாரிகளால் சங்கடங்கள் ஏற்படும் ஒரு காலகட்டமாக இருக்குது. ஸோ எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலுமே அதை எதிர்நீச்சல் போட்டு நீங்கள் சமாளிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய மன தைரியத்தை ஏற்படுத்திக்கோங்க. சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய கேதுவால் தாயாரின் உடல்நிலையில் பாதிப்பு அல்லது தாய் வழி உறவினர்களுடன் சங்கடம் அப்படிங்கிற ஒரு நிலையானது ஏற்படும். ஸோ பேச்சுவார்த்தையிலையும் உடல் ஆரோக்கியத்திலையும் ரொம்ப கவனம் செலுத்துனீங்க அப்படின்னா இந்த 2026ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் உங்களுக்கு யோகமான மாதமாக அமைஞ்சிருக்கும். என்ன நேயர்களே, இந்த வீடியோவில் ரிஷபராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இது போல் தகவலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மாஸ் மல்டிமீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோஸுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்து சென்றடையும். மறக்காமல் உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் சொல்லுங்கள். நீங்கள் என்ன ராசி என்ன நட்சத்திரம் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் சொல்லுங்கள். ஆல் வியூவர்ஸ், தேங்க்யூ.